போய் கடல்ல வலையை விட்டுப்புட்டு கடலை கிடந்துட்டு திரும்பி வரையில் 6 மணி. ஒரு வேலைக்கே போனாலும் 9 மணிக்கே போகணும். நம்ம இதுலேயே 9 மணி ஆயிடுது. அப்புறம் என்ன வேலைக்கு போகிறது? இதெல்லாம் உயிரோட இருக்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். கோழிக்கூடா கடல் பகுதியில் தொழிலுக்கு போயிட்டு வந்த கணவனுக்கு மனைவி எவ்வளோ உறுதியாக இருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம் அண்ணே. வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் தங்கவேலு. தங்கவேலா. அக்கா பேர்? என் பேர் காளியம்மா. இது எப்போ எனக்கு நைட்டு போய் விட்டு வந்தீங்களா வேலை எப்படிண்ணே? நைட் 2 மணிக்கு போய் கடலில் இறக்கிட்டு கடலையை கலந்துட்டு காலையில் 6 மணிக்கு பிடிச்சிட்டு கரையை வரும். நீங்கள் மட்டும் போயில அக்கா வருவாங்களா? நான் மட்டும் நீங்கள் மட்டும்தான். சரி சரி. நைட் 2 மணிக்கு போய் விட்டு வந்துடுவியா? என்ன 2 மணிக்கு போய் கடலில் வலையை விட்டுப்புட்டு கடலை கிடந்துட்டு திரும்பி வரையில் 6 மணி ஆகின உடனே வலையை பிடிச்சிட்டு கரையை வரும். அங்கேயே தங்கிடுவியா கடல்ல? என்ன கடலில் தங்கிடுவோம். போய் விட்டுட்டு தான் வர மாட்டியா? வர்றதெல்லாம் கிடையாது. கடல்லே தங்கிடுவோம். தங்கிட்டு 6 மணிக்கு. இது எப்படின்னா இந்த பத்த துடுப்பு வச்சு தான் போகணுமாண்ணே? துடுப்பு வச்சு போகிறேன். துடுப்புனா ஒரு தூரத்தை ஒரு அளவு தானே போக முடியும் தூரம்? ஆமாம், ஒரு 3 கிலோமீட்டர் தான் போவோம். 3 கிலோமீட்ரு? ஆமாம், அவ்வளோதான் போகும். துடுப்பு போட்டு அவ்வளோதான் போகும். கடலுக்கு போயிட்டு திரும்பி இங்கே காலைல வந்தவொடனே தான் டீ எதுனாலும் அங்கே ஒன்று. ஆமாம், கரை 6 மணிக்கு கரை வந்தது பிறகு தான் டீ சாப்பிட்டு அடுத்தது வேலையை ஆரம்பிக்கும். நண்டு மட்டும் தான் போயிடலாண்ணே இது? இல்லை இதில் நண்டும் கிடக்கு, மீன் கிடக்கு. இதில் நண்டு மட்டும் தான் பட்டுருக்கு. பத்தை மட்டும்தான் எப்போவுமே தொழிலானே? இல்லை, வள்ளங்களும் போகும் இந்த கடலில். நமக்கு எங்களுக்கு சொந்த ஊர் எதுனா? ராமேஸ்வரம் தானே? நம்ம சொந்த ஊர் ராமேஸ்வரம். ஏரியா வந்து கரையூர். கரையூர். அது இங்கேருந்து எவ்வளோ தூரம்ண்ணே? தனுஷ்கோடி. அது போகிற பாதையில் அது ஒரு 4 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் வரும். 4 கிலோமீட்டர். அப்போ காலையில் இங்கே வர்றதுக்கு எப்படிண்ணே வருவியா? நைட்டு 20 ஸ்கூட்டியில் வரும். பைக்கில் வந்துடுவியா? நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்களா? உங்களோட ஆட்கள் சேர்ந்து வந்து ஒன்றா ஒத்தை போகலாண்ணே? நான் பைக்கில் மட்டும்தான் வரேன். முன்ன பின்ன 4 வரணும் செய்வாங்க. யாரையும் துணைக்கெலாம் எதிர்பார்க்க மாட்டியா? துணைக்கு எதிர்பார்க்க கிடையாது. வீட்டில் எத்தனை பேருண்ணே? நமக்கு 2 பொண்ணுங்க. நமக்கு 2 பொண்ணு. 2 படிக்கிறாங்களா? படிச்சிருக்காங்க. 2 படிச்சிருக்காங்க. +2 முடிச்சிருக்காங்களா? சரி சரி. பரவாயில்லாமல் போகுதானே இந்த வத்தையில் வர்றது? என்ன ஒரு நாளைக்கு வருமானம் வர, ஒரு நாளைக்கு வருமானம் வராது. நண்டுகளுக்கு ரேட் இருக்காண்ணே இன்னைக்கு? ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. நண்டு ரேட்டு ஒரு கிலோ வந்து 200 போடுறாங்க. அவ்வளோதான் போகுது என்னண்ணே? பிடிச்ச நண்டை பார்க்கலாமாண்ணே? இதெல்லாம் உயிரோட இருக்குண்ணே? இங்கேயும் கள்ளப்பருவம் தொல்லை இருக்குண்ணே? அது இற வேணும்ல. டெய்லி வந்து விளை விடுவியா? டெய்லி வந்து விளை விடுவோம். காற்று அதிகமாக இருந்தானே? கொஞ்சம் காற்று கொஞ்சம் வேகமாக இருந்தால் போக மாட்டேன். கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்தால் போகும். அப்போ அன்னைக்கு என்னென்ன பண்ணுவியா? காற்று அதிகமாக இருந்தால் வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் தான் இருக்கேண்ணே. தொழில் இல்லை. தொழிலே அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பாடு வேற தொழில் இல்லை தானே எங்களுக்கு. வேற தொழில் உங்களுக்கு வேற என்ன? இதை விட்டுட்டு நாங்கள் போகவும் முடியாது. ஆமாம், அப்படியாக்கா? இது சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 10 மணி 11 மணி ஆயிடும். இந்த வலையை கழிச்சு முடிக்க இந்த ரெடி பண்ணுறோம்ல. ஆமாம். ஒரு டைம்ல பாசி அடிச்சுன்னா ரொம்ப லேட்டாக 2 மணி ஆகும், 3 மணி ஆகும். ஒரு டைமில் பாசி அடிச்சுட்டா பாசி கொஞ்சம் அடிக்காத வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வேலைக்கே போனாலும் 9 மணிக்கே போகணும். நம்ம இதுலேயே 9 மணி ஆயிடுது. அப்புறம் என்ன வேலைக்கு போகிறது? நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com